தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்க ஊழியத்தினாலும் ஏதோ ஒரு இடத்துல உயர்வு வேணும், ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருக்காக செய்யணும்னு நீங்க நினைப்பீர்கள்னு சொன்னா, என் எஜமானனாகிய என் நேசு கிறிஸ்து உன்னுடைய எண்ணமெல்லாம் உன்னுடைய ஏக்கம் எல்லாவற்றையும் அறிந்து உங்களை நிச்சயமாய் பயன்படுத்த போகிறார். அதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்களையே நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுதுதான் நிச்சயமாய் அவருடைய சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். பரலோகத்தை திறந்து அதில் உள்ள ஆசீர்வாதங்களையும் தாளந்துகளையும் உங்களை கொடுத்து கர்த்தர் உங்கள் தலைகளை உயர பண்ணுவார். நீங்க ஒரு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, என்னோட இணைந்து அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? சொல்லுங்க, எஜமானனே, எஜமானனே, என்னே சுராதரே, அப்பா எங்கள் எஜமானனே,
பிரச்சனை கிடைக்கலையே, என்னால் அவரோட அன்பை உணர்ந்து கொள்ள முடியலையேன்னு சொல்லுவீங்க. அந்த அன்பு எனக்கு கிடைக்கலையா ஆண்டவர், எனக்கும் இந்த அன்பை தருவீங்களான்னு சொன்னீங்க. அவருடைய சமூகத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பா உங்க சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறணும், நான் எப்ப பார்த்து அன்பை உணர்ந்து கொள்ளுவேன்னு சொன்னீங்க. ஒரு ஏக்கமுள்ள ஒரு இதயத்தோட நீங்க இருந்தீங்கன்னா சமூகத்தில் அவரை பார்த்து சொல்லி முடிங்க, அப்பா அவங்க சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறணும், ஏக்குதுப்பா என் இதயம்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு அவர்களோடு இடைபடுவாங்க. ஒருவேளை அவருடைய பிரசன்னத்திற்காக நீ காத்து கொண்டிருப்பாய், ஆனா அந்த அபிஷேகத்திற்காக நீங்க காத்து கொண்டிருப்பீங்கன்னா என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்களை அபிஷேகிக்கவும் இன்னைக்கு என் தேவன் விருப்பமா இருக்கிறார். இந்த வீடியோ பார்க்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், என்னோடு சேர்ந்தவர் ஆராதிங்க. அப்பா உம் சந்நிதியில் ஆகமகிழ்ந்து களி கூறுவே, அப்பா சொல்லுங்க. அவரை பாட்டினோடு இணைந்து ஒரு ஏக்கத்தோட எப்போது உம்மை ஆண்பே, எப்போது அப்பா ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா கரைகளை உயர்த்தி சொல்வோம், எஜமானனே ஓ எஜமானனே, என் இயேசுராஜனே. சொல்லி முடிப்போம் அவரை பார்த்து, எஜமானனே ஏக்கமெல்லாம் உடைய சித்தம் செய்வது ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணிப்போடு நிற்கிறீங்கன்னு சொன்னா இந்த பிரசன்னத்தோட நான் சொல்லி முடிக்க போகிறேன். என்னோடு சேர்ந்து கண்களை மூடி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, எஜமானனே சுராஜனே, எஜமானனே சுராஜனே, என்னமில்லா ஏக்கமில்லா உம் சித்தம். சொல்லுவீங்களா? என்னோட சேர்ந்து சொல்ல முடிப்போமா அவரை பார்த்து, என்னமில்லா ஏக்கமில்லா உம் சித்தம், இயேசுவே உம் சித்தம். கடைசியாய் சொல்லுங்க, உம் சித்தம்.
நன்றி அப்பா. உமக்காய் நான் ஏதாவது செய்வேன் என்று சொல்லி, உம் சித்தத்திற்காய் நான் ஓடுவேன், உம்முடைய சமூகத்திற்காய் ஏங்குதையா என்னுடைய இதயம் என்று சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரசன்னமும் உடைய அபிஷேகமும் உடைய வல்லமையும் அவர்களை தொடுவதாக. அவர்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க ஐயா. ஒவ்வொருவரும் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.